அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ டிஎன் செட் எக்ஸாமுக்கான தேர்வு தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டியூரேஷன். மொத்தம் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 19 டேஸ் 19 நாள் மட்டும்தான் இருக்குது. அந்த 19 நாளுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா, அப்படி பாஸ் பண்ணணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்த அந்த ப்ரெஸ் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, செட் எக்ஸாம் அந்த மனோன்மணியம் சொந்தனா யூனிவர்சிட்டி வைக்கிறதா இருந்தது, அதுக்கப்புறமா நம்ம ஜியோ பாஸ் பண்ணோம், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா யூஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு வருகிற 2025 மார்ச் மாதம் 6, 7, 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் சிபிடி மூலம் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது. எப்போ நடத்துகிறாங்க? மார்ச் மாதம் 6ஆம் தேதி, 7, 8, 9. ஸோ இந்த 4 நாட்களில் நடக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்டு மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்வுக்கான நுழைவுச்சீட்டு ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் தேர்வு தேதிக்கு 7 நாட்களுக்கு முன்பாக பதிவேற்றம் செய்யப்படும். அப்போ எக்ஸாம் டேட்டுக்கு 7 நாளைக்கு முன்னாடி நமக்கு ஆல் டிக்கெட் பண்ணாக்கா அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பண்ணாக்கா நம்ம இன்றைக்கி பார்க்குறது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ நமக்கு பண்ணாக்கா 6, 7, 8 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 7ஆம் தேதி வரலாம், 8ஆம் தேதி வரலாம், 9ஆம் தேதி வரலாம். உங்கள் மேஜருக்கு என்ன டேட் வேணாலும் வரலாம். அப்போ நமக்கு என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா 14 அன்றைக்கி வந்தது. பிப்ரவரி 14 வந்தது. ஸோ இந்த மந்தில் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னாக்கா 15 டேஸ் இருக்குது. ஸோ நேற்று 14 முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி 15 ஸ்டார்ட் ஆகுது. ப்ளஸ் பண்ணாக்கா மார்ச் மாதத்தில் 6 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் பண்ணாக்கா 14 டேஸு, மார்ச் மாதத்தில் பண்ணாக்கா ஒரு 5 டேஸ், டோட்டலாக எத்தனை நாள் இருக்குது அப்படின்னாக்கா 19 டேஸ் தான் இருக்குது. அந்த 19 டேஸுக்குள்ளே நம்மளால் பண்ணாக்கா தேர்ச்சி பெற முடியுமா? தேர்ச்சி பெற முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு தெரியணும். சரிங்களா? அப்போ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றது பண்ணாக்கா தெரியறதுக்கு முன்னாடி இந்த டிஎன் செட் எக்ஸாம் அப்படின்றது வெறும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான். சரிங்களா? அப்போ பண்ணாக்கா நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு குவாலிஃபைடு மார்க் எடுத்தால் மட்டும் போதும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஎன் செட்டை கிளியர் பண்ணலாம். அப்போ பண்ணாக்கா இதுக்கு கொஞ்சம் பண்ணாக்கா புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக பண்ணாக்கா கிளியர் பண்ணிடலாம் 19 டேஸ்க்குள்ளே. சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இதில் பண்ணாக்கா பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு 2 இருக்குது. ஸோ பேப்பர் 1 பண்ணாக்கா காமன் ஃபார் ஆல், எல்லாருக்கும் காமனாக வரும். பேப்பர் 2 அப்படின்றது நம்மளுடைய மேஜரை பேஸ் பண்ணி வரும். பேப்பர் 1ல் டோட்டலாக 50 கொஷின் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு, டோட்டலாக 100 மார்க்கு. நோ நெகட்டிவ் மார்க் கிடையாது. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 100 கொஷின், ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு, டோட்டலாக ஒரு 200 மார்க்கு. அப்போ டோட்டலாக எவ்வளோ மார்க் வருது? 300 மார்க் வருது மொத்தமாக. சரிங்களா? அப்போது 19 டேஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை எடுத்து வைக்கணும். சரியா? சிலபஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா? சிலபஸ். அப்போது அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின். சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஷின். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது. ரைட். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நமக்கு நெட் எக்ஸாம் கொஷின் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பேப்பர் 1ல் டோட்டலாக 50 கொஷின் வரும்னு சொன்னோம் இல்லையா, 50 கொஷின்னு. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணாக்கா ஒரு பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நான் ஜென்ரல் நாலேஜை வச்சு சொல்கிறேன். அந்த ஃபஸ்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, பேப்பர் 1 வச்சு சொல்கிறேன். அதில் பண்ணாக்கா இங்கிலீஷில் ரிலேட்டடாக லாங்குவேஜில் இருந்து ஒரு பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் ரிலேட்டடாக ஒரு 5 கொஷின் வரும். சரிங்களா? அந்த 5 கொஷின் போட்டால் மட்டும் எத்தனை மார்க்குனாக்கா 10 மார்க். அதே மாதிரி பண்ணாக்கா ஒரு 5 சார்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த பை சார்ட்டை பண்ணாக்கா நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னாக்கா, அந்த பை சார்ட்டை பண்ணாக்கா சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு 10 மார்க். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கை பண்ணாக்கா ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? நமக்கு இருக்கிறது 19 டேஸ் தான். அதுக்குள்ளே நீங்கள் உட்காந்து மெட்டீரியல் எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் யூனிட் வைஸ் படித்து அதெல்லாம் ஒன்றும் முடியவே முடியாது. சரிங்களா? அவங்க பண்ணாக்கா நமக்கு என்ன பண்ணியிருக்கணும், டிஆர்பி போர்டு பண்ணால் ஒர்க்கே ஆகலை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். சரியா? சடனாக பண்ணாக்கா நமக்கு என்ன பண்ணாங்க, நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எக்ஸாம் டேட்டை சொல்லிட்டாங்க.
ஸோ அப்போ 19 டேஸில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம். சரியா? ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் எந்த யூஸும் கிடையாது. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும், நம்ம வந்து பண்ணாக்கா நமக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் 2 சொல்லிட்டேன். சரிங்களா? அடுத்தது நம்மளுடைய மேஜர் பேப்பரில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? உங்களுடைய சிலபஸில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா என்னுடைய இதில் சொல்கிறேன், கிளைகாலிசிஸ், அப்புறம் வந்து பண்ணாக்கா கிரப் சைக்கிள், அப்புறம் இடிசி, இது 3 சேர்த்து ஒரு டாபிக். சப்போஸ் இது இருக்குது அப்படின்னா இதை நான் என்ன பண்ணலாம், தரவு பண்ணிடலாம். மேபி இதிலேருந்து ஒரு கொஷின் வந்துடும். ஒரு கொஷின்றது எத்தனை மார்க்கு, 2 மார்க். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்டே வரும்போது என்ன பண்ணலான்னா ஈஸியாக வந்து பண்ணாக்கா நம்ம கிளியர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு ஐடியா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்கா நெட்டு, சரிங்களா, நெட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, நெட் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு புக் இருக்குது. சரிங்களா? பேப்பர் 1க்கு நான் சொல்கிறேன், பேப்பர் 1க்கு. அப்போது அந்த புக்கை நீங்கள் வாங்கி, சரியா, நியர்பை சென்டரில் எங்கன்னா இருந்துச்சுன்னா ஆன்லைனில் போட்டால் கூட ஆர்டர் போட்டு நமக்கு ரிட்டன் வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து பண்ணாக்கா ஒரு 3 days 4 days ஆகிடும். ஸோ அந்த புக்கை வாங்கி, சரிங்களா, அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வரக்கூடிய எக்ஸாமை வந்து பண்ணாக்கா நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இதில் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இதில் வந்து பண்ணாக்கா குவாலிஃபையிங் மார்க் மட்டும் இருந்தால் போதும். அப்போ குவாலிஃபையிங் மார்க் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40% எடுத்தால் குவாலிஃபைடு அப்படின்றாங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறாங்கனாக்கா எவ்வளோ கேண்டிடேட் எழுதுறாங்களோ அதை பேஸ் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ அதனால் அது எக்ஸாக்டாக தெரியல. ஸோ நீங்கள் கிளியர் பண்ணணும், டிஎன் செட் எக்ஸாமை ஒரு 19 நாளில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஐடியா இதுதான். சரிங்களா? இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா கிளியர் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து பண்ணுங்கள் எல்லாருமே என்ன பண்ணோம், ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு 1500 ஐ திங்க், சரிங்களா, எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, நானும் அப்ளை தான் பண்ணேன். ஸோ அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து அப்ளை பண்ணோம். ஸோ நம்ம சும்மா விட்டுறக்கூடாது அந்த எக்ஸாமை. ஸோ நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இருக்கிற டேஸை எப்படி வந்து பண்ணாக்க ரொம்ப வந்து பண்ணாக்க யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலான்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பண்ணாக்க கிளியர் பண்ணலாம். அடுத்த வர வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஎன் செட்டோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.